வணக்கம். இப்போ மதுரைக்கு அடுத்து ராம்நாடு ஜில்லாவில் கொள்ளுக்குடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. ஒரு ஊரில் பெரிய ஒரு 50 ஏக்கரில் ஒரு பெரிய குளம்னா லேக்கு இருக்குது. அங்கே நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரத்துகளில் எங்கெல்லாத பறவைங்கள்லாம் அங்கே மரத்தில் அடைஞ்சிக்கிட்டு அதுக்கு காலையில் பறந்து போக திரும்ப அந்த குளத்தில் இருக்கிற மரத்துகள்லேயே அடைஞ்சிக்கிட்டு இருக்குமா. இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்து மக்கள் வெடி வெடிச்சிருக்காங்க. ஒரு தீபாவளிக்கு வெடி வெடிச்சிருக்காங்க. அந்த வெடிச்சத்தம் கேட்டு அந்த பறவைங்கள்லாம் நிறைய பறவைங்க இறந்து போயிடுச்சான். இறந்த உடனே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஊர்க்காரங்க இனிமேல் நம்ம வெடியே நம்ம கிராமத்தில் வெடிக்கக்கூடாது, பறவைங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தீபாவளி வருது, மற்ற ஏதாவது வெடிப்பாங்கல்ல, ஒரு அசம்பாவிதமானதுக்கு கூட வெடிப்பாங்க. வயசானவங்க இறந்தா கூட அந்த எந்த சொல்லியுமே அந்த ஊரில் இல்லையா. தீபாவளி வந்தால் வெறுமனே சாப்பாடாக்கி சாப்பிட்டு பலகாரங்க சாப்பிட்டு புது துணி உடுத்திட்டு பேசாமல் விட்டுருவாங்களாம். வெடின்ற ஒரு பொருள் கூட அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது. அவ்வளோ ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறாங்களா. காரணம் என்னங்கன்னா, பறவைங்களை காப்பாற்றணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த கொள்ளுக்குடிப்பட்டியில் இன்னும் அளவு ஒரு 3 வருஷமாக இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட ரொம்ப பாராட்டு தெரிவித்த மக்களையெல்லாம் நல்ல பரவாயில்ல, இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு வாழ்த்திட்டு போனாங்களாம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.